வேத வாக்கியங்கள் உத்வேகத்தினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, ரெவலேஷனாலே அருளப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்ஸ்பிரேஷனால், அதைத்தான் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். ஸ்கிரிப்சர் டெக்ஸ்ட் ஆன் இன்ஸ்பிரேஷன். ஆமென். ஸ்கிரிப்சர் டெக்ஸ்ட் ஆன் இன்ஸ்பிரேஷன். ஆமென். எஸ், வேத வாக்கியங்கள் உபதேசத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதி சீர்படுத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாகவும் புரியும்படியாகவும் சொல்வது, வேத வாக்கியங்கள் தேவனாலே தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. நம்ம சிலவற்றை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு ஆகமங்களில் தீர்க்கதரிசிகளாலே மாத்திரம் வேதம் நமக்கு அருளப்படவில்லை. 2 பேதுரு 1:20 நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். Amen. Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation. அவர்கள் தேவனால தான் அருளப்படுது. எந்த தீர்க்கதரிசியும் தன்னுடைய சொந்த இதிலிருந்து எடுத்து பேசுறதில்லை. தீர்க்கதரிசனம் வர இருக்குது, தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்குங்கிறதுக்காக அவைகளை அப்படியெல்லாம் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. தேவன் தந்தால் ஒழிய, இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வெளிப்பட்டால் ஒழிய, அதை தன்னுடைய ஆவியிலே அவன் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதுக்காக ஜெபித்து அதுக்காக பாரப்பட்டு அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்புறம்தான் அந்த வார்த்தை தேவனுடைய காரியமும் இதுவும் ஒன்றா சேரும்போது அவைகள் வெளிப்படும். ஸோ நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க் 4:33-34 எனக்காக வாசிங்க. மார்க் 4:33-34. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார்? நோ நான் பார்த்தீங்களா, ரொம்ப மார்க் 4:33-34 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். இப்பதான் சொன்னார். அதுதான் கவனமாக படிக்கணும். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக, வெளிப்படுத்தப்படுறத கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக. உங்களுக்கு ஒரு காரியம் வெளிப்படுதுன்னா அதை நீங்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். எதை சொன்னார்? விதைக்கிறவன் விதைக்க புறப்படுறான். சில விதை வழி அருகே விழுது, சில விதை முட்செடியில் விழுது, சில விதை கற்பாறையில் விழுது, சில விதை நல்ல நிலத்தில் விழுகிறது. நல்ல நிலம்தான் எஸ் கர்த்தர் சொல்ல வர்ற காரியம். அதுக்கு முன்னாடி விழுகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அது மாறுபாடான காரியம்தான். அப்போது அவங்க சீசர்களுக்கு அது தெரியலை. இந்த ரெவலேஷன் வருது, இந்த ரெவலேஷனை இன்ஸ்பிரேஷனில் ஏற்றுக்க தெரியலை, குழம்புறாங்க. இது என்ன ஓமை, என்ன காரியம்? இன்றைக்கி நமக்கு சபையில் இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை பக்குவப்படுத்தி பேச 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 ஒரு காரியத்தை சொன்ன உடனே நம்மளால் ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்ய முடியுது? இது ஆவிக்குரிய அர்த்தம் வேறு, இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியுது? பகுத்தறிய முடியுது, தெரிஞ்சு கொள்ள முடியுது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேறு, இதை டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. ஒரு சொப்பனை வந்தாலே அதையே நம்மளால் பிரிக்க முடியுது, அதையே வேறு பிரிக்க முடியுது. ஆனால் சீஷர்கள் அன்றைக்கி பரிசுத்த ஆவியை ப்ராப்பராக பெறல. அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிஃப்ட் கிடையாது. அவங்க ஒன்று இயேசுகிட்ட கேட்பாங்க, இது எப்படி ஆண்டவரே சொன்னீங்களே, எங்களுக்கு சொல்லித்தாரோம் கற்றுத்தாரோம், எங்களால் ஏன் பிசாசை துரத்த முடியலை? இட்ஸ் அ காமன். ஆனால் எங்களால் ஏன் முடியலை? எங்கள் மெஷரில் முடியலை. எப்போ எதனால் முடியும்? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. எஸ், அப்போ அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார்.
எஸ். ஓமைகளினாலே அடுத்தது 34. ஓமைகளினாலே அன்றி, ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆமென். ஓமைகளினாலே அன்றி. இதுதான் முதல்ல என்ன சொல்லிடுறாரு, காமனா சொல்லிடுறாரு. அப்புறம் சீஷர்கள்ட்ட தனித்திருக்கும் போது அவங்க கேட்குறாங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தைனாலே வரும். அப்படி அவங்க கேட்கணும். நீங்களும் அப்படி தான், அது அசை போடணும். அப்படியே சாப்பிட்டு போகக்கூடாது. சாப்பிட்டதை எப்படி ஆடு அசை போடுதோ அதே போல் நீங்கள் மெடிடேட் பண்ணணும். அப்படியே நல்ல அந்த வசனத்தை தியானிக்கணும். 1க்கு 2க்கு நல்ல அந்த வசனத்தை தியானிக்கணும். சும்மா அப்படியே நம்ம எழுதிட்டு சும்மா அப்படியே நம்ம படிச்சுட்டு சும்மா கேட்டுட்டு போகிறது இல்லை. பாருங்கள், ஓமைகளினால் வேண்டி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஓமைகள் என்னது? ஹிடன், மறைக்கப்பட்டது, சீக்ரெட்ஸ், மறைக்கப்பட்ட காரியம், மறைக்கப்பட்ட காரியம், மறைக்கப்பட்ட காரியம். அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. 39. நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்தில் தீர்க்கப்படும். ஆமென். வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் ஆமென், அது எங்க தீர்க்கப்படும்? லாஃபுல் அசம்பிளி. ஆமென். நியாயாசனத்துக்கு முன்பாக, சனகரிம் சங்கத்துக்கு முன்பாக அது தீர்க்கப்படும். அல்லேலூயா. அதில் இருக்கிறவர்கள் அதை தீர்ப்பார்கள். they know all secrets, they knows. ஆமென். அதுக்கு எல்லாம் தெரியும். இது எதை குறிக்கிறது? தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை சுய தோற்றமாய் உருவாக்கப்பட்டது அல்ல, அல்ல. ஆமென். இயேசுனுடைய சீஷர்களே பாருங்கள், யார்கிட்ட கேட்குறாங்க? அவங்க அப்போ கேட்க முடியல, அதுக்கப்புறம் தனித்திருக்கும்போது கேட்குறாங்க. தனித்திருக்கும்போது கேட்குறாங்க. இயேசு நல்ல ஆவியில் நிரம்பி தனித்திருக்கும்போது அப்போ கேட்குறாங்க. குவைட் ஸ்பிரிட்டில் இருக்கும்போது அப்போ கேட்குறாங்க. அப்போ அவர் எல்லாவற்றையும் அந்த ஃப்ளோவில் அவங்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். நீங்கள் யோபுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. But there is a spirit in man. Amen. This is the man spirit. நான் சொன்னது போல 3 ஆவிகள் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? தேவனுடைய ஆவி, மனுஷாவி, உலகத்தின் ஆவி. இந்த உலகத்தின் ஆவிக்குள்ள எந்த ஆவியும் இணைஞ்சு கொள்ள முடியும். எஸ்பெஷலி உலகத்தின் ஆவிக்குள்ள பிசாசு ஆவி, ஈவில், அருமையாக உட்காந்து கிரியை செய்யும், அருமையாக கிரியை செய்யும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தேவ பிள்ளைகளை தான் தரிப்பிக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? பட் there is a spirit in man and the inspiration of Almighty giveth them understanding. Giveth them understanding. KJM ஆம்பிளிஃபையரில் நல்லா போட்டிருக்கு. பட் there is a vital force and a spirit of intelligence in man, and the breath of the Almighty gives them understanding. Breath of Almighty. அதுதான் தனித்திருக்கும் போது இயேசுவின் ஆவி அவர்களுக்கு அநேக காரியங்களை, மறைபொருள்களை, சீக்ரெட்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறது. மேன் ஸ்பிரிட்டில் உங்களால் எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியாது. ஆமென். நீங்கள் 9-10 வசனத்தையும் வாசிங்க. 32:9-10 வசனம். பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். ஆமென். முதிர் வயது உள்ளவர்களிடத்திலே ஞானம் தங்கும், அது உண்மைதான். ஆமென். ஆனால் முதியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. முதிர் வயதில் உள்ளவத்தில் ஞானம் தங்கும், ஆனால் அது தேவ சித்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தேவ சித்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நீதியின் ஆவி உள்ளவங்க
ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது எப்படி இருக்குமா? மகிமையான கிரீடம் போல இருக்கும். ஆமென். புரியுதா? ஆமென். நீங்கள் வேதத்தில் இதுக்கு உதாரணமாக 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32லேருந்து 37 வரைக்கும் படிங்க. 32லேருந்து 37 வரைக்கும். 2 சாமுவேல் 19:32 பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாக இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாக இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். மக்னாயிமில இருந்து எருசலேமுக்கு ராஜா வர்றான். அப்ப ராஜா சொல்றான் பர்சிலாவை நோக்கி, பர்சிலாங்கிறவன் ஒரு 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 முக்கியமான நபர், ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவன், ராஜா நேசிக்கிற ஒரு மனுஷன். என்னோடு கூட வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, ராஜாவோடு கூட வர எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள். ஏன்னா அவனுக்கு வயசு என்னன்னு பார்த்தோம் முதல் வசனத்தில் படிச்சீங்களே, என்ன வயசு? வயது சென்று கிழவனாக இருந்தான். வயது சென்று கிழவனாக, முதிர் வயது. அப்ப அவன் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். பாத்தீங்களா? இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? நம்ம ஆளுங்க 80 வயசுல என்ன செஞ்சிடறாங்க? 20 வயசு மாதிரி காமிச்சிடுறாங்க, டை அடிச்சுட்டு. பார்த்தீங்களா? ரியல் ஸ்பிரிட், மேன் ஸ்பிரிட் உண்மையா இருக்கணும். என்ன செஞ்சிடறாங்க? 80 வயசுல பாதியை குறைச்சிடுறாங்க. ஆமாம் நிறைமயிருக்கெல்லாம் அங்கே வழி விடுறதில்லை. ஆமாம், அது மகிமை, முதியோர்களின் மேன்மை, அவர்கள் நிறைமயிர். அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். பிரைஸ் காட். நான் அப்படி அடிக்கிறவங்கள சொல்கிறேன். அப்போ இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன். இதுதாங்க தேவனிடத்தில் நீங்கள் உள்ளதாம்படி பேசுகிறது. உங்கள் ஆவி கர்த்தரிடத்தில் அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆமென். எஸ். இனி நலமானது என்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உடைய அடியனுக்கு ருசிகரமாக இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாக இருக்க வேண்டியது என்ன? ஆமென். அதனால நீர் ஒன்று செய்யும். என்னது? படிங்க. அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடு கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். உம்முடைய அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய ஆண்டவனோடு கூட வருவான். பார்வைக்கு நலமானது எனக்கு செய்யறதை யாருக்கு செய்யும்? என் மகனுக்கு செய்யும். கிம்காம் அவனுக்கு செய்யும். எனக்கு செய்யறத அவனுக்கு செய்யும். அல்லேலூயா. அவன் உன் கூட வருவான். அவனுடைய வயசு வேற, அவனுடைய இதெல்லாம் வேற, அவனுடைய ஸ்ட்ரென்த்து வேற. அவன் உங்க கூட கடைசி வரைக்கும் வருவான். எனக்கு செய்யணும்னு என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ இதுதான் முதியோர்களின் மேன்மை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எஸ். உணர்வோடு பேசுவது. தேவன் ஒரு ரெவலேஷனை கொடுத்தா, தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை உங்கள் ஆவியில் பக்குவப்படுத்தி அதை எடுத்தன் கவுத்தன்னு பேசாமல், எடுத்தன் கவுத்தன்னு செய்யாமல், உடனே தடா புடார் பண்ணாமல் நிதானித்து அறிந்து, நீங்கள் எப்படி எங்கேயாவது போய் வம்பில் மாட்டிட்டீங்களா, எங்கேயாவது சிக்கலில் மாட்டிட்டீங்களா? ஆண்டவரே தெரியாத்தனமாக போய் மாட்டிக்கிட்டேன், தெரியாத்தனமாக நம்பி நான் இறங்கிட்டேன், தெரியாத்தனமாக இவங்க பேச்சை கேட்டு நான் போயிட்டேன். ஸ்டாப் தேர். அங்கேயே நில்லுங்க. உங்கள் ரியாலிட்டியை ஒத்துக்குங்க. எதனால் இப்படி ஆச்சு, எதனால் இந்த ஸ்ட்ரக்கு, எதனால் இப்படி காரியம் அப்படிங்கிறத நீங்கள், அதான் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவர்களை உணர்வு உள்ளவனாக இருக்கும். உணர்வோடு பேசுங்க, உணர்வோடு ஜெபிங்க. நம்ம மனுஷ ஆவி தான், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுறாரு, நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. கர்த்தர் நமக்கு அப்படி செய்வேன்றாரு. பர்சிலாவுக்கு என்ன செய்கிறாரு? என் கூட வா, நான் எருசலேமில் வச்சு உடனே நான் பராமரிப்பேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு சமமான சாப்பாடு, ராஜாவுக்கு சமமான பராமரிப்பு, எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். ராஜாவை எப்படி கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி அவனுக்கும் கொடுக்கப்படும். ராஜாவுடைய கெஸ்ட்டுக்கும் அப்படி தான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அரசாங்கத்துக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா, வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா, அவங்களுக்கு என்ன அதுக்குன்னு ஒரு உபசாரம் இருக்குது, அதுபடி தான் நடக்கும். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆமென், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சா அதை என் மகனுக்கு செய். ஹல்லேலூயா. ஆவியில் விட்டு கொடுக்கணும், ஆவியில் நீங்கள் அடுத்தவங்களை உருவாக்கணும், ஆவியில் நீங்கள் அடுத்தவங்களை நீங்கள் போய் நிறுத்தணும். பிரைஸ் காட். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆமென் உணர்வு உள்ளதாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை வித் ஹம்பிளோட தாழ்மையோட நீங்கள் அந்த இன்ஸ்பிரேஷனில் எடுத்து செய்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அப்போ தான் அந்த வார்த்தைகள் உங்கள் மேலே கட்டப்படும். ஹல்லேலூயா, ஆமென். எஸ். அப்போ இதுதான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவ ஆவியினுடைய நுண்ணறிவு, the insight of the Spirit of God, the insight of the Spirit of God. நீங்கள் அது யோபு 32:8 படிச்சிங்கல்ல, மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு அது எஸ், அது எஸ் எலிக்கூவின் ஆவி. அவன் எலிக்கூனா யாரு? யோபுடைய 3 சிநேகிதரில் ஒருவன் பேர் தான் எலிக்கூ. ஆமென். அவன் எலிக்கூவின் ஆவியில் ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்திருக்கிறார்? போதித்திருக்கிறார். அதனால தான் அவன் அப்படி சொல்கிறான். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவர்களை உணர்வுள்ளதாக்கும். முதியோர்கள் எல்லாம் வாசிங்களேன், பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதி அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். அப்போ எலிக்கூவின் ஆவிக்கு அனுபவத்தால் வரும் ஞானத்தை தேவன் அவனுக்கு என்ன செய்யவில்லை? தெரியப்படுத்தவில்லை. அது அவனுக்கு தேவனாலே கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆகவே தான் அந்த வார்த்தையை சொல்லலாம், முதியோர்கள் எல்லாம் வார்த்தையை வாங்கி நிதானமாக, மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். அடுத்தது என்ன படிச்சீங்க? 9:10. பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை இந்த அபிப்பிராயத்தை அவனுக்கு வெளிப்படுத்துறது யாரு? தேவன். இந்த அபிப்பிராயத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த காரியத்தில் அவன் பேசலை, தன்னுடைய சொந்த ஞானத்தில் அவன் அந்த காரியத்தை என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. ஆமென். எலிக்கூவின் ஆவிக்கு அனுபவத்தால் ஒரு ஞானத்தை தேவன் தெரியப்படுத்தவில்லை. நம்ம அனுபவத்தை வச்சு பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் ஐ பர்சீவ், அது வந்து நம்முடைய சாட்சியை வச்சு பேசுகிறது. கடந்த நாட்களில் அது இந்த அபிஷேகம் சில இடங்களில் இதற்கேற்றதை போல மாறும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளோடு எங்கே எப்படி சம்மந்தப்படுத்தி காட்டணுமோ அங்கே அப்படி சம்மந்தப்படுத்தி காட்டுவாங்க. ஆமென். ரொம்ப ரொம்ப உண்மையான காரியம். அது முதல்ல அந்த இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் முழுசாக நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பவுல் பேசுனது என்ன தெரியுமா? இன்ஸ்பிரேஷனில் இல்லை, இலுமினேஷன். ஃபைனல் ரெவலேஷன், இன்ஸ்பிரேஷன், இலுமினேஷன் அது இருக்குது. அதில் வந்து நூல் பிடிச்ச மாதிரி வரும். அதுதான் ப்ராப்பர் ப்ராஃபஸி. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கணும். நிறைய ட்ரெயினப், நிறைய காரியங்களை தேவன்றிருந்து வாங்கி பெற காரியங்களை உங்களை நீங்களே நல்லா கிரகிச்சு, நல்லா அதில் உங்களை நல்லா ஐக்கியப்படுத்தி, நல்லா செபிச்சு. ஆமென். பிரைஸ் காட். இல்லையா? ஆமென். ஏன்னா இந்த இன்ஸ்பிரேஷனில் அவ்வளோ சீக்கிரத்தில் உலகம் உங்களை விடாது. நான் சொன்னது போல் நீங்கள் 1 கொரிந்தியர் 2:11 பாருங்கள், மனுஷனுள்ள ஆவியாண்டி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? ஆமென். மனுஷனுள்ள ஆவியாண்டி எவன் மனுஷனுள்ள ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். இல்லாட்டி அவன் உணர்வுள்ளவனாக மாற முடியாது. சும்மா வசனத்தை கேட்டு 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 நீங்கள் மேன் ஸ்பிரிட்லேயே நீங்கள் கேட்டு கேட்டு அது அப்படியே நீங்கள் என்ன தான் நீங்கள் எடுத்து பிரயாசப்பட்டு அதை செஞ்சாலும் அது வாய்க்காது. இன்னைக்கு நிறைய பேர் மேன் ஸ்பிரிட்டில் ஊழியம் செய்கிறாங்க. எஸ்,
மனுஷாவியில் நல்ல மனப்பாடம் பண்ணி நல்லா இது பண்ணி நல்லா போல்டாக பேசி அப்படிலாம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. அது ஒன்றுக்கும் உதவாது. ஃப்ளஷ் ப்ராஃபிட் நத்திங். எஸ் எஸ், அது மேன் ஸ்பிரிட். மனுஷன் ஒரு ஆவி உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஆவி எதை தான் அறியும்? மனுஷனுக்குரியவைகளை தான் அறியும். மனுஷனுக்குரியவைகளை தான் அறியும். ஆமென். 1 கொரிந்தியர் 2:11 படி பார்த்தா அந்த ஆவி எதைத்தான் அறியும்? மனுஷனுள்ள ஆவியாண்டு எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியாண்டி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். எஸ், இது ரொம்ப ஆழமான காரியம். தேவனுடைய ஆவி. நான் சொன்னேன் 3 ஆவி சொன்னேன். 1 கொரிந்தியர் 11 மனுஷனுடைய ஆவி, 1 கொரிந்தியர் 2:11. ஆமென். அதே 11 காட் ஸ்பிரிட், மனுஷனுள்ள ஆவி, தேவனுடைய ஆவி. 12 பாருங்க, 12 1 கொரிந்தியர் 2 உலகத்தின் ஆவி, மனுஷாவி, உலகத்தின் ஆவி, தேவனுடைய ஆவி. 3 kinds ஆஃப். புரியுதா? அப்போது இந்த மனுஷனுள்ள ஆவி கூட தான் இந்த 2மே சேர வரும். உலகமும் சேர வரும், தேவனும் சேர வரும். உலகத்துக்கு பின்னால் இருக்கிறது, ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு ஆதாமுக்கு கர்த்தர் என்ன ஸ்பிரிட்டில் மேன் ஸ்பிரிட் உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை உடனே என்ன செஞ்சிட்டாரு? பிரீத் ஊதிட்டார். இன்ஸ்பிரேஷன் ஊதிட்டார். புரியுதா? சபைக்குள்ளே நீங்கள் வந்த உடனே இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள ஊதப்பட்டுரும். நீங்கள் பார்ன் அகைன்லேயே இது உங்களுக்கு வந்துடும். பார்ன் அகைன்லேயே உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் கிஃப்ட் உங்களுக்குள்ள வந்துடும். நீங்கள் அதை நல்லா கிரகிக்க ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காமிக்க தான் இவைகள் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அந்த யார் பேசுனது போல் பேசுவீங்க. பர்சிலா பேசினா பார்த்தீங்களா? ஞானமாக பேசினா பார்த்தீங்களா? எனக்கு இது வேண்டாம், இதுக்கு நான் வரல, இதுக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க. நீங்கள் மேன் ஸ்பிரிட்டில் இருந்தீங்கன்னா வர்றேன் எப்போன்னு காத்துட்டு இருந்தேன், வர்றேன், உடனே ஓடுவீங்க. அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு போய் சிக்கிக்காதீங்க. ஆமென். இங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ இங்கே தான் மாட்டிக்கிறாங்க. வெகு நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது என்ன வருது? எந்த ரூபத்தில் வருது? யார் மூலியமாக வருது? எப்படி வருது? விரும்பினதை நீ 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 ஜெபம் பண்ணி அதை உன்னுடைய ஸ்பிரிட்டில் ஏற்றுக்கிட்டு அதுக்கு கர்த்தருடைய ஒபேயிங் பெற்று நீ செய்கிறியா? நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு காரியத்தை பாஸ்டர்கிட்ட சொல்லணும்னா சடன், புரியுதா? முதல்ல சொன்னால் கெடுத்து விட்டுருவார். முதல்ல சொன்னால் இவர் குட்டையை கலக்கி விட்டுருவார். நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால் என்ன செய்வாங்க? நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பேசாமல் இருப்பாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரம் காலம் எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் பார்த்து அவுத்து விடுவாங்க. ஆமென். பிரைஸ் காட். அவங்க என்ன நினைப்பாங்க? உடனே பாஸ்டர் கர்த்தாவே இந்த காரியங்களை ஆஸ்வதித்து நல்லா உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும் இப்படி சொல்லணும் தான் வருவாங்க. கர்த்தர் சொல்வார், ஜஸ்ட் குவைட். ஆமென். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவர்களை உணர்வோடு சபையில் நட, உணர்வோடு பேசு, உணர்வோடு ஜெபி, உணர்வோடு எந்த காரியத்துக்கும் ஓகே சொல்லு, உணர்வோடு எந்த காரியத்திலையும் ஆமென் ஈடுபடு. அது உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். பர்சிலாவை போல நல்ல உணர்வோடு பேசு. ராஜா கிட்ட தான் பேசுகிறேன், நல்ல ரியாலிட்டியாக பேசு, ரியலை பேசு, நல்ல ஃப்ரீ ஸ்பிரிட்டில் பேசு. கர்த்தர் அதில் பிரியப்படுவார். ஓகே நான் வேகமாக வருகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 97 இருந்து 100 வரைக்கும் படிங்களேன்.
உமது வேதத்தில் சங்கீதம் 119 97 100. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு நீர் என்னுடைய உம்முடைய கற்பனைகளை கொண்டு நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் உமது கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் ஆமென். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க வேதத்தில் பாருங்க, ஜோசுவா மோசேயை சேவிப்பதன் மூலம் மோசே கூட உடனாக இருந்து ஊழியம் கற்றுக்கொண்டது நிமித்தம் சில காரியங்களை அவன் என்ன செய்தான்? கற்றுக்கொண்டான். புரியுதா? யாத்திராமத்திலிருந்தே அவன் வர்றான் இல்லையா? ஆமாம், ஜோசுவா வர்றான். யாத்திராமம் 17 கூட பாருங்கள், மோசே அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு யோசுவா தான் கீழே அந்த பேட்டில் வாரியர், மோசே மேலே கரங்களை உயர்த்தி நிற்கிறான். இதெல்லாம் கற்றுக்கிறான். செபிக்கிறது எப்படி, வேதம் வாசிக்கிறது எப்படி, மோசேகிட்டேருந்து கற்றுக்கிறான் இல்லையா? மோசேயை கொண்டு மோசேயை சேவிப்பதன் மூலம் ஜோசுவா மோசே மூலமாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான். பின்பு யுத்தம் செய்வது மூலமாகவும் கற்றுக் கொடுக்கிறான். யுத்தம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் கற்றுக் கொடுக்கிறான். மோசே மேலே ஜெபிக்கிறான், கீழே அவன் சொல்கிறான், நான் மேலே ஜெபிக்கிறேன், நீ கீழே யுத்தம் பண்ணு, அமலேக்கியரோட நீ கீழே யுத்தம் பண்ணு, பாரு இந்த யுத்தத்தில் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். இப்படி சில ஞானமான வார்த்தைகளெல்லாம் மோசே சொல்லுகிறான். கர்த்தர் பேசின வார்த்தைகளை பேசுகிறான். அதன்படி அவன் செய்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறான். எஸ், தீமையையும் நன்மையையும் தன் அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறான். தீமையையும் நன்மையையும் தன்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறான் இல்லையா? யோசுவா 7 பாருங்க, அந்த ஆகான் ரொம்ப நம்பினான். ஆனால் பாருங்க, அவன் செஞ்சது தீமை, அதை கற்றுக்கொள்றான். ஒரு மனுஷனால முழு இஸ்ரவேல் சபையும் ஸ்பாயில், முழு இஸ்ரவேல் சபையும் தோற்று போனது ஒரு ஆகானால. அதை கற்றுக்கிட்டான். ஓஹோ, இப்போ ஒருத்தனால கூட காரியத்தை வாய்க்காது, ஒரு ஆள் தப்பு செஞ்சாலும் காரியம் வாய்க்காது, அதையும் கற்றுக்கொள்கிறான். ஸோ இந்த 3 அனுபவத்திலிருந்து அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் விட அவன் வேதத்தை அதிகமாக தியானிக்கிறவனாக இருக்கிறான். வேதத்தில் மிகவும் பிரியமுள்ளவனாக இருக்கிறேன். வேதத்தை அதிகம், வேதம்னா என்னது? சுவர். ஆமென். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதான் எனக்கு முக்கியம். ஊழியக்காரங்கிட்ட கற்றுக்கிறேன், ஆவிக்குரிய ஞானத்தில் கற்றுக்கிறேன், ஆவிக்குரிய அறிவில் கற்றுக்கிறேன், கீழ்ப்படிதலில் கற்றுக்கிறேன், எல்லாம் கற்றுக்கிறேன். இதை கற்றுக்கொண்டதில் வச்சே ஊழியம் செஞ்சிட முடியுமா? நல்ல கவனிக்கணும். இந்த கற்றுக்கொண்டதில் வச்சே ஊழியம் செஞ்சிட முடியுமா? ஆமென், செய்ய முடியாது. ஆகவே தான் எலியா சொல்லுவான், எலிசா கிட்ட கற்றுக்கிறான். என்ன கற்றுக்கிறான்? எலியாவுடைய சால்வையை தூக்கி எலிசாவின் மேலே போட்ட உடனே இஸ் செப்பரேட். ஆமென். உண்மைதானா? இது எதை குறிக்குது? இட்ஸ் த நேச்சர் ஆஃப் எலைஜா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், ஐ எம் செப்பரேட். நான் யார் கூடயும் கலக்கிறவன் அல்ல, நான் செப்பரேட். அதே ஆவி இப்போ யாருக்குள்ளே வந்துடுச்சு? எலிசாக்குள்ளே வந்துடுச்சு. எலிசா என்ன பண்ணா? காளைகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடினான். இந்த ஒன்று போதுமா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு? இல்லை, ஆல்வேஸ் செப்பரேட். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் கில்காலிலிருந்து பெத்தேல் மட்டும் போகிறான். தட்ஸ் ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். இதை வச்சு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது.
உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை வச்சும், ஊழியக்காரங்க கீழே அடங்கி இருக்கிறத வச்சும், ஊழியக்காரங்க கற்றுக் கொடுக்கறத வச்சும், பைபிள் ஸ்டடியில் கேட்குறத வச்சும், இன்னும் என்னது பைபிள் காலேஜுக்கு போய் கற்றுக்கொள்றத வச்சும் நீங்கள் ஊழியம் செஞ்சிடலான்னு நினச்சா முடியாது. திஸ் மினிஸ்ட்ரி இஸ் த ஸ்பிரிச்சுவல். கேர்ஃபுல். பேட்டில் பிட்வீன் காட் அண்ட் ஈவில் அண்ட் வேர்ல்ட். ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகம் உங்களை விழுங்கிறதுக்கு ரெடியாக ஆயத்தம் பண்ணியிருக்கும். நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு கிளம்பும் போதே அது தன்னுடைய வேலையை பக்காவாக செய்யும். உங்கள் ஆவியில் நீங்கள் பகுத்தறிஞ்சு நடந்தால் தான் உண்டு. ஆமென். தனித்து இருக்கும்போது எப்படி சீசர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டாங்க, அவர் தான் சொல்லிட்டாரே இதான் போல அப்படின்னு இல்லாமல், என்ன ஆண்டவரே, தனித்து இருக்கும்போது கேளு, தனித்து மௌனமாக இருக்கும்போது கேளு, தனித்து வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேளு, ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு கேளு. சும்மா சபையில் கேட்குறத வச்சுக்கிட்டு அப்படியே போய் ஓடாத. எஸ், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜோசுவா இந்த காரியத்தில் என்ன செய்கிறான்? நீங்கள் ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் வரை வேகமாக வாசிங்க. ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 1-9 வசனம். கர்த்தருடைய தாசனாகிய பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். அங்கே பாருங்க, எலிசா என்ன பண்ணுறான்? நாள் ஒன்று வருகிறது, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உனக்கு என்ன வேணும் கேளுன்றான். அவன் சொல்கிறான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். அப்போ எலியா சொல்லுவான், நீ அரிதான காரியங்களை கேட்டா. ஹல்லேலூயா. You ask hard things. You ask hard things. இதுவரைக்கும் நீ ரெவலேஷனை தான் பார்த்துருக்கிற. இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே நீ வரணும். ஆமென். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். அது டோட்டலி பியூர் ஃப்ரம் ஹெவன். கர்த்தராலே மாத்திரம் உனக்கு கொடுக்கப்படுவது ஒன்று. உன் ஆவி எத்தகைய என்பதை அக்கினி பரிசோதிக்கும். நாளானது அதை வெளிப்படுத்தும். இதுதான் உண்மை. அது வரையிலும் பி மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருப்பது உண்மையானால் வார்த்தையில் நிலைத்திரு. ஒரு வார்த்தை உனக்கு கர்த்தர் கொடுத்தது, உனக்கு நான் செய்வேன், உனக்கு நான் பண்ணுவேன். தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரங்கள் மூலமாக, ப்ராஃபட் மூலமாக, செயின்ஸ் மூலமாக கர்த்தர் உனக்கு பேசியிருப்பார். ஆனால் ஆமென், அது நாளைக்கே நடந்துடும். சின்ன சின்ன சைனை வச்சு இதான் அதுன்னு டொம்முக்குன்னு குதிச்சிடாத. வெயிட். நான்லாம் சில தீர்க்க தரிசனத்துக்கு பல ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறேன். இன்னும் காத்திருக்கிறேன். எனக்கு சொன்னப்பட்ட ப்ராஃபஸியெல்லாம் இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. ஐ வெயிட் ஃபார். அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன அடையாளம் வந்த உடனே இதான் போல அப்படின்னு நினைக்காத. உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த உடனே எலியா என்ன சொல்லிடல, ஆகாப்ட ரதத்தை பூதிட்டு போ, எனக்கு தெளிவு வந்துடுச்சு போ. 7 தரம் போய் பார். உள்ளங்கை அளவு மேகம் வரும்போது தான் பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்கப்படுகிறது. அது வரையில் என்ன செய்? Go and see. Go and meditate the word. வார்த்தையை நல்ல வாசி, நல்ல தியானி. கர்த்தர் இன்னும் நல்லா பேசட்டும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமார். இதுவரைக்கும் ரெவலேஷன் யார்கிட்ட பெற்றான்? மோசே இடத்துல பெற்றான். இப்போ மோசே மரித்துட்டான். மோசே மரித்த உடனே எனக்கு ஊழியமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், மோசையினால் சொல்லப்பட்டது எல்லாம் எனக்கு நடக்கும், நான் போகிறேன்னு போல. வெயிட் ஃபார் வேர்ட். ஃப்ரம் வேர்? ஃப்ரம் காட். ஆமென். நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எஸ், படிங்க. வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி
நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இரு. போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியா. பாத்தீங்களா, நியாயப்பிரமாண புஸ்தகம் எல்லாம் இவ்வளவு நேரம் ரெவலேஷனுக்குள்ளே எல்லாம் வந்தார் கர்த்தர். இப்போ என்ன சொல்றாரு? இன்ஸ்பிரேஷனுக்குள்ள வர்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக. The book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night, and thou mayest observe to do according to all that is written therein. Amen. Hallelujah. பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். வாசிங்க 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டவில்லையா? நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாக இரு. திகையாதே, கலங்காதே. போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Have not I commanded thee? Amen. Yes. Hallelujah. அப்ப அவன் தனது 3 அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டதை ஒன்றாக சோதித்து பார்க்க வேத தியானம் அவனுக்கு என்னதாக இருந்தது? உதவியாக இருந்தது. அப்படிதான் அதை சொல்லணும். 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸை அவன் கற்றுக்கொண்டான். இல்லையா? எஸ். யோசுவா மோசேயை சேவிப்பது மூலமாக கற்றுக்கொண்டான், யுத்தம் செய்வது மூலமாக கற்றுக்கொண்டான், தீமையும் நன்மையும் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டான். இந்த 3ஐயும் வைத்து அவன் எதிலிருந்து அவன் கற்றுக்கொள்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஆமென். வேத தியானத்தை வாசித்து தியானிப்பதிலிருந்து அவன் அதை கற்றுக்கொள்கிறான். தேவன் தமது சத்தியத்தை யாருக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கிறாராம்? குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஞானத்தை முதல்ல யாருக்கு வெளிப்படுத்துகிறார்னா, சத்தியத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்னா குழந்தைகளுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். குழந்தைகள்னா யாரு? பேப்ஸ். ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரிடத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் நான் கற்றுக்கிறது போல இருக்கணும். நீ அவங்ககிட்டருந்து கற்றுருக்கலாம், இவங்ககிட்டருந்து கற்றுருக்கலாம், அவங்க சொந்த அனுபவத்திலேருந்து கற்றுருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த வேத வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா. இதில் இருக்கிறபடியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாக இருக்கும்படிக்கு இவைகள் உன் இருதயத்தை விட்டு பிரிக்கக்கூடாது. நீ அதில் தியானமாக இருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட இன்னசென்ட் ஸ்பிரிட்டாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நிறையா ட்ரைனிங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது திருவுள்ளத்துக்கு பிரியமாய். ஆமென். திருவுள்ளத்திற்கு
பிரியமாக இருக்கிறது. ஆமென். அதை பெற்றுக்கொள்ள தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும்? இட்ஸ் டோட்டலி ஸ்பிரிச்சுவல். வாசிங்க வேகமாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 வேகமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? முதியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. நீங்க யார் யார்கிட்டதெல்லாம் சத்தியத்தை கற்றிருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நிலவரமான ஆவி உள்ளவங்க அல்ல. புரியுதா? பிரைஸ் காட். அதே மாதிரி நான் வருவேன். கேர்ஃபுல். ஆமென். அவங்க விழுந்தது போல நீங்களும் விழுவீங்க. அவங்களுக்கு வந்த கண்டமிங் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுக்கக்கூடாது. உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் பார்த்து வேதத்தின்படியாக. ரொம்ப ஆழமான காரியம். முதியோர்கள் எல்லாம் ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அங்க எலிக்கோ என்ன சொன்னா? முதியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, பெரியோர்கள் எல்லாம் ஞானிகளும் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. அதுதான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார். அது அவனுக்கு தேவனே ஏற்படுத்தி பேச வச்சிருக்கிறார். அதனால தான் அவன் பேசுகிறான். ஏன்னா பின்னாடி ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார், யோபு 42 என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாக பேசினது போல் நீங்கள் பேசலை. அது அந்த நேரத்தில் தேவன் சில பேருக்கு கொடுப்பார். 3 பேரையுமே கடிந்து கொள்வார். அதில் எலிக்கும் ஒரு ஆள் இவ்வளோ ஞானமாக பேசினானே, இப்போ ஏன் கடிந்துக்கிறார் கர்த்தர்? அது அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது. கேர்ஃபுல். அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது. இதை வச்சுக்கிட்டே நீங்கள் ஊழியம் செஞ்சிடலான்னு போயிடக்கூடாது. ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சு வரணும். அப்போது ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது இங்கதான் நான் சொன்னது பாயிண்ட் வருது. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், ஆமென், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அவன்கிட்ட போய் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுங்க. உலக ஞானம் உள்ளவங்கிட்ட மண்டை பிச்சுட்டு ஓடிடுவான். ஸ்டாப். இன்னொரு நாள் கேட்குறேன் போதும். இல்லை ஒரு சிரிப்பான். அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். ஆஹா அண்ணன் இந்த லைன் தான் தெரிஞ்சுக்கணும். அவனோட நீ ஞானி. கரங்களை வைத்து கத்தர்களா சொல்லுங்கள். ஆமென். உன்னோட அவன் ஞானியாக காட்டுவான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ஆராதனை அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கத்தர் அப்படியே பேசினார். ஆமென். அங்கே இருதயத்தை திறந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆமென். எஸ், இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எஸ், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆயிலும் யூதராயினும் கிரேக்கராயினும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள்.
மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அதாவது மனுஷாவி தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. உங்கள் அழைப்பை பாருங்க, எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை அழைச்சிருக்கிறார். எல்லாம் ரொம்ப தியானிங்க. எனக்கு இதுக்கெல்லாம் நான் தகுதியா? இந்த ஊழியத்துக்கு நான் தகுதியா? ஆண்டவரே, இதை பேச நான் தகுதியா? அனுதினமும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கிக்கணும். உங்கள் ஆவி உங்களுக்குள்ளேயே பிரசங்கிச்சுக்கணும். கிறிஸ்துவை குறித்து சிலுவையை நோக்கி பார்க்கணும். உங்கள் ஸ்பிரிட் சிலுவையை நோக்கி பார்க்கணும். உங்கள் ஸ்பிரிட் கல்வாரியை நோக்கி பார்க்கணும். உங்கள் ஸ்பிரிட் பலிபீடத்தை நோக்கி பார்க்கணும். எஸ், இதுக்குள்ளே தான் இருக்குது. பூமியில் சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3 ஒன்றாக இருக்கிறது. நீங்களும் இந்த 3ஓடு கூட ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் இந்த இன்ஸ்பிரேஷனை நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரெவலேஷனை வச்சுட்டு நேராக எலிமினேஷனுக்குள்ளே ஓடிடக்கூடாது. எனக்கு அப்படி வெளிப்படுத்திட்டார் கர்த்தர், சொப்பனத்தில் அது வெளிப்படுத்திட்டார். நான் பிரசங்கிக்கிற மாதிரி காமிச்சார். நான் வெள்ளை காரில் போகிற மாதிரி பார்த்தேன், நான் கருப்பு காரில் போகிற மாதிரி பார்த்தேன், நான் பெரிய ஜெட்டில் பறக்கிற மாதிரி பார்த்தேன். அப்போ இது ஊழியந்தான். இதோ போயிடுறேன், பாஞ்சு ஓடுறேன். யூ ஃபெயில். மிடில் இன்ஸ்பிரேஷன், கேர்ஃபுல். மிடில் இன்ஸ்பிரேஷன். அங்கே வா, அங்கே இவ்வளோ இருக்குது. நீ கற்றுக்கொண்ட எதுவுமே அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஞானி, தர்க்க சாஸ்திரி, எந்த காரியமும் நிற்க முடியாது. க்ளோரி. ஆமென். நிறைய பேர் இப்படி தானே சொல்கிறாங்க. ரெவல்யூஷனும் வச்சுட்டு தானே எல்லாம் சொல்கிறாங்க. கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், நான் செஞ்சிடறேன், கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், போயிட்டேன். கம் டு இன்ஸ்பிரேஷன் பிளேஸ். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நீ தேறினவனா இருக்கியா? தேறினவனா மாறி இருக்கியா? உன்னை தேறினவனா மாற்றிருக்கிறியா? உன்னை தேறினவனா மாற்றிருக்கிறியா? உன் ஆவி கர்த்தருக்கு அடங்கி போதா? உன் பழைய ஸ்பாபம் தலை தூக்குதா? தலை தூக்குறது உனக்கு தெரியுதா? தலை தூக்குறது தெரிஞ்சாலும் அதை உடனே கல்லில் மோதி அடிக்கிறியா? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாபிலோன் குமாரத்தியே, உன்னை கல்லில் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாபிலோன் பெரிய பாவம், பாபிலோன் குமாரத்தை சின்ன பாவம். பாபிலோனை மட்டும் நான் அடிச்சிருவேன். சின்ன பாபிலோன் குமாரத்தையே நான் விட்டுருவேன். டாட்டர் ஆஃப் பாபிலோன் விட்டுருவேன். டேஷ் த ஸ்டோன், டேஷ் த ராக். கிறிஸ்துவாகிய கண்மலையில் மோதி அடி, மோது, டேஷ் பண்ணு, நொறுங்கட்டும், நொறுங்கட்டும். இந்த பலவீனம் முற்று முடிய போட்டோம். ஆமென். இது தேவனே தனக்கு பிரியமானவங்களுக்கு அப்படி செய்வார். அது அவங்க ஆவி அது ஏற்றுக்கணும். அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்வார் ஸ்லோ. சில சமயத்தில் சொல்வார் கம் டு நியூட்ரல். ரோடு ஃப்ரீயாக இருக்க, நான் போகலாமே. நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பைப்பார். ஸ்டாண்ட் ஸ்டில். அடுத்தது என்னது? யாத்திராமம் 14:15 கோ ஃபார். கர்த்தர் புறப்பட்டு போன்னு சொல்லும்போது நீ போகணும். அங்கே ரெட் சீ இருக்க, சிவந்த சமுத்திரம் இருக்க, நான் எப்படி போவேன், நான் எப்படி போவேன்? கர்த்தர் சொல்லுகிறார் கோ ஃபார்வர்ட். ஆமென். டேக் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அண்ட் வாக். வாக். யோர்தானில் காலை வை, சிவந்த சமுத்திரத்தில் காலை வை. ஜோஸ்வா இப்படிப்பட்ட அனுபவத்தினால தான் அவன் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். சங்கீதம் 46:10 பார்த்தீங்கன்னா, பி ஸ்டில், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும், ப்ராசஸ்க்குள்ளே வரணும். அப்போ எஸ், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும்
அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பெருமை பாராட்டாத மாம்சமான எதுவும் மாம்ச ஆவியில் மாம்சமான காரியங்கள் வரக்கூடாது. மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. ஆராய்ஞ்சு பாரு, இன்னும் என்கிட்ட என்ன உண்டு, வேதனை உண்டாக்குற வழி உண்டா, ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே, என்கிட்ட இருந்தால் எடுத்து போடுங்க. அப்படி இருந்தால் மட்டும் என்னை கொண்டு போய் நிறுத்துங்க. அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு தாங்க. அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு செய்யுங்க. ஆமென். எஸ், இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இடம் கொடுத்துருக்கிறார். நோ டவுட். கர்த்தர் நோக்கமாக தான் கொடுத்துருப்பார், இல்லாமலாம் இல்லை. கர்த்தர் ஒரு நோக்கமாக முகாந்திரமாக தான் கர்த்தர் தந்திருப்பார். ஆனால் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் தான் இதை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு சித்தமாக இருந்தால் தான் இது ஆரம்பிக்கணும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்துங்க. பாஸ்டர் நீங்கள் அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே, என்ன ஆச்சு? புரியுதா? Be still. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் செய்வார். இவ்வளோ தூரம் செஞ்சவர் செய்வார். 6 மாதத்தில் காரியங்களை வாய்க்க செய்தவர் சும்மையா நமக்கு செஞ்சிருப்பார்? செய்வார். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்கு முன்பாக நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அது வந்துடக்கூடாது. இப்படின்னா இப்படி, அப்படின்னா அப்படி போய் செஞ்சிடணும், இப்படி போய் செஞ்சிடணும். வெயிட் பண்ணு, வெயிட். கர்த்தர் அருமையாக செய்வார். தேவன் அதன் காலங்களில் நேரங்களையும் நேர்த்தியாக அறிந்திருக்கிறார். அதில் ஒன்று பிசகாது. ஆமென். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் மானார். ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் மேன், அங்கே தான் இன்ஸ்பிரேஷனுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஸ்பிரிட் ஆஃப் மேனில் நீங்கள் உங்களை ரொம்ப நிறுத்தி வச்சுருக்கணும். புரியுதா? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். The spirit of man is the candle of the Lord, searching all the inward parts of the belly. Amen. வெதர் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையா? விசுவாசிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உங்கள் டேங்கில் தண்ணி இருக்கா இல்லையா? சுவிட்சை போட 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 டேப்பை திறந்தால் தண்ணி வர மாட்டுது. அப்போ ஏன்? டேங்க் லீக்கேஜா? செக் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? மோட்டரை போட்டாச்சே, ஏன் தண்ணி வரல? டேப்பில் ஏன் தண்ணி வர மாட்டுது? டேங்கில் ஃபுல்லாக இருக்கா பார். டேங்க்னா என்னது? ஸ்பிரிச்சுவல் பெல்லி, உள்ளத்தின் ஆழம். விசுவாசிக்கிற உள்ளத்தின் ஆழம். அதை நீ நேசிக்கிறியா பார், அதை வாஞ்சிக்கிறியா பார். அந்த ஸ்பிரிச்சுவலை நீ உன்னுடைய இன்வார்டுக்குள்ளே தக்க வச்சிருக்கியா பார். அது மேலே உனக்கு ஒரு தாகம் இருக்கா பார். அது அந்த இன்ஸ்பிரேஷனில் நீ அதை காத்துக்கிட்டு வரியா பார். எஸ், திஸ் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியம். ரொம்ப பார்த்து அடி எடுத்து வைக்கிறியா பார். கவனமாக அடி எடுத்து வைக்கிறியா பார். அதுதான். அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20, அப்போஸ்தலர் 7:59 ரெண்டையும் படிங்க. முதல்ல 1 கொரிந்தியர் 6:20 படி. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரொம்ப முக்கியமான வசனம். Because you are purchased. யாரால? blood of Christ. அப்போஸ்தலர் 20:28 வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய சுய ரத்தத்தினாலே கிரயங்கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ பூமியில் சாட்சிடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3 ஒன்றா இருக்கிறது. இந்த 3 உங்கள் லைஃப்பில் ஒன்றா இருந்து இன்ஸ்பிரேஷனில் கிரியேட் செய்யும்போது தான் தேவன் உங்கள் மூலமாக கிரியேட் செய்வார்.
ரொம்ப முக்கியம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயம், ஆல்டரில் வைக்கப்பட்டு சரீரத்தை ஒடுக்கின நிச்சயம். இப்போ ஸ்பிரிட், இப்போ கர்த்தரை என்ன செய்? மகிமைப்படுத்து. ஆவினாலே எப்படி மகிமைப்படுத்து? ரொம்ப ஆழமான காரியம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். இந்த சப்ஜெக்டை குறித்து நான் அடுத்த வாரத்தில் நான் வர்றேன், நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் அவுட்வேர்டை மட்டும் சொல்லிடுறேன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். லார்ட் ஜீசஸ் ரிசீவ் மை ஸ்பிரிட். இங்கே தான் இன்ஸ்பிரேஷனுடைய முக்கியமான ஒரு வேலை. இதுதான். மனுஷனுள்ள ஆவியாண்டு எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷன் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். எப்படியெல்லாம் உணர்வுள்ளதாய் மாற்றணும் நம்ம நிறையா பார்த்துட்டோம். மாம்சத்து காரியங்கள் எதுவுமே டேஷ் ஆகக்கூடாது. உனக்குள்ள சொச்சம் மிச்சம் இருக்கிற மாம்சத்தெல்லாம் போட்டு டேஷ் பண்ணிடணும். அடுத்தது இந்த எண்டில் வரும்போது என்ன செய்யணும்? லார்ட் ஜீசஸ் ரிசீவ் மை ஸ்பிரிட், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். என் ஆவியை இயேசு செய்தார். பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். புரியுதா? என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் ஆவியையும் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி என் ஆவி எப்படி இருந்தது, அவர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது பார்க்குறீங்கல்ல? திருமணத்துக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருந்தது, திருமணத்துக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்லா பார்க்க தெரியுதில்ல? ஏங்க, நான் திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அனுபவிக்கவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் இங்கே வந்து எனக்கு நல்லா அனுபவிக்கிறேங்க. தெரியுதில்ல? சில பேர் இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தேன், இவரை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை கொஞ்சம் கூட நம்மதில்லை பாஸ்டர். இப்படியும் வரும். நான் அதுக்குள்ளே போகல. அங்கே தான் மத்தியஸ்தராக இருக்கிற கர்த்தருடைய ஆவி. அங்கே ஒப்பு கொடுக்க ட்ரெயின் பண்ணுங்க. அப்படி தான் ஸ்தேவான் செய்கிறான். இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். டேக் மை ஸ்பிரிட், டேக் கண்ட்ரோல் மை ஸ்பிரிட். கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம். என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும், என்னை கட்டுப்பாட்டில் நடத்தும். இப்போ நான் ஃபைனலுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? ஸ்தேவான் மறிக்க போகிறான். என் ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் சொல்லணும். ஆமென். இது ரொம்ப முக்கியமான காரியம். இது தினம் இரவில் படுக்க போகும்போது நீங்கள் சொல்லணும். நாளைக்கு எழுந்துச்சு அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன், அங்கே சாடுவேன், அங்கே பண்ணுவேன், இதை பண்ணுவேன். இதுதான் மனுஷ ஆவி. அவன் கூட உலகத்தின் ஆவி சேர்ந்துருக்கு. அதெல்லாம் நல்லா செய்யலாம் போ, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. நாளைக்கு நடப்பதை நாளைக்கு பார்த்துக்கலாம் வா. இன்னைக்கு ஜாலியாக இருப்போம் வா. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. கேர்ஃபுல். அதன் பாடு அதன் நாளுக்கு போதும். என் ஆவியை இரவில் தூங்க முன்னது மார்னிங் எழுந்துச்ச உடனே, லார்ட் ஜீசஸ் டேக் மை ஸ்பிரிட், என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். கரம் வைத்து சொல்லுங்க, எல்லாரும் கரம் வைத்து சொல்லுங்க. லார்ட் ஜீசஸ் டேக் மை ஸ்பிரிட், டேக் மை மேன் ஸ்பிரிட், டேக் மை ஓன் ஸ்பிரிட், டேக் மை நேச்சர். ஆமென். ஐ ஹேண்ட் இட் ஓவர் டு யூ. நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்யும். Bless me in Jesus' name. Amen. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட.